இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இங்க தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு சங்கீதம் இது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் விசுவாசிக்கிறார், தன் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற அந்த விசுவாசம் அவருக்குள்ளாக காணப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்போ நன்மையும் கிருபையும் நம்மை தொடரணும்னா நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போதுதான் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும், இல்லையா? அப்ப தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? தேவனை காலை தோறும் நாம அவரை தேடுகிறவர்களா இருக்கணும், அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும், அவருடைய வசனத்தை தியானித்து அவரை மகிமைப்படுத்தவும், ஜப ஸ்தோத்திர விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜப விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனிடத்துல தெரியப்படுத்தணும், இல்லையா? அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்து வரும்போது நம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் தேவன் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் செய்வார். தேவனுக்கு பயந்து தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்ப நாம கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க முடியும். சங்கீதம் 27:4 சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாக்குறோம், இல்லையா? அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும், தேவனுடைய மகிமை நாம பார்க்கணும்னா அப்ப தாவீது சொல்றது போல ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய காரியங்களை நம்ம அவருடைய வார்த்தைகளை நாம அந்த இலையில இருந்து நம்ம தியானிக்கும் போது நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுவேன் எப்படி தாவீது சொல்றாரோ அதே போல நாமும் தேவனுடைய பிரசன்னத்துல ஆலயத்துல நம்மளால எப்பயும் இருக்க முடியாது. நம்ம ஞாயிறு ஆராதனைகள்ல நம்ம கலந்து கொள்கிறோம், இல்லையா? அந்த நேரத்துல நாம தேவனோடு கூட ஐக்கியப்படுறோம், அங்க பிரசன்னத்துல இருக்கோம். அதே போல நம்ம வீட்லயும் தேவனோட கூட நாம இருக்கிற நேரம் தான் ஜப நேரம், இல்லையா? அந்த நேரத்திலயும் நாம தேவ சமூகத்திலே தங்கி அவரோடு கூட நாம பேசுகிறவர்களா, அவருடைய சந்நிதியில நாம் காணப்படுகிறவர்களாய் நாம் தனித்து தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திலேயே நாம இருக்கணும். அதுதான் தாவீது இங்க கேட்கிறார். கர்த்தரிடத்துல நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். அப்போ தேவ ஆலயத்திலிருந்து அவர் ஆராய்ச்சி செய்யும்படியாக தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நாடுவதையே அவர் விரும்பினார்னு பாக்குறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்? எதற்காக? நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார், இல்லையா? நமக்காக அவர் ஏன் தன் ஜீவனையே கொடுத்தார் பார்க்கும்போது தேவனுடைய வாசஸ்தலத்துல பரலோகத்துல என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்றாரு. அதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போக தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்ம அவரோடு கூட ஒப்புரவாகி அந்த நித்திய ஜீவனை நாம் அடையவும், இன்னைக்கு இந்த வசனத்துல சொல்லபடி பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், ஆனா தேவனால் கட்டப்படாத கையில் வேலை இல்லாத அந்த நித்திய வீடாகிய பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. அதுதான் நித்திய ஜீவன். அதை அடையும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், இல்லையா? அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகன்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்திலே இவ்வாறு சொல்றார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சிப்பார், அவர் பரம ராஜ்யத்தை நாம் அடையும்படி, அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் எல்லா தீமையிலிருந்தும் இந்த உலகத்துல நம்ம அவர் காத்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பாக்குறோம். சங்கீதம் 16:11 பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்,
உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. தேவ சமூகத்திலே என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய ஜீவ வார்த்தை நமக்கு அங்கிருந்துதான் நமக்கு வெளிப்படுது இல்லையா? அப்போ அந்த வார்த்தை நமக்கு பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாரேசத்துல நித்திய பேரின்பம். எப்படி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரேசத்துல இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரோ, நமக்காகவும் ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? தேவனுடைய வலது பாரசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. என்னாலும் அங்க தேவனை துதித்து பாடி நாம் அங்க மகிமைப்படுத்தி ஆராதித்து கொண்டே இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் கிடையாது, அது நீதியும் சமாதானமும் நிறைந்ததுன்னே வேதவசனம் சொல்லுகிறத பாக்கிறோம். சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ இன்னைக்கும் தேவன் நமக்கு ஆலோசனை கத்தரா இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். நம்மேல் கண் வைத்து நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார் இல்லையா? அப்படி அவர் ஆலோசனையில இந்த இதை செய்யுங்க, இது தப்பு, இந்த வழியை விட்டு விலகுங்கன்னு நமக்கு ஆலோசனை கத்தரா இருக்கார். ஏன் அது நமக்கு சொல்லணும்? நாம நித்திய ஜீவனை அடையணும், நாம பாதாளத்துக்கு போகக்கூடாது, இந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது, இந்த ஆத்மாவானது விலையேற பெற்றது இல்லையா? இது அழிந்து போகக்கூடாது. அதுதான் சொல்றார் இங்க தாவீது. உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில நீங்க ஏற்றுக்கொள்ளுவீர் அப்படின்னு அவர் ஒரு விசுவாச அறிக்கைன்றத பாக்குறோம். சங்கீதம் 103:17 பாருங்க, யாருக்கு தேவன் அந்த கிருபையை தராரு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்றோம் இல்லையா? யாருக்கு அந்த கிருபையை தராருன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றைக்கும் உள்ளது. இன்னைக்கு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தேவன் இதை வாக்கு பண்றாரு. அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்களாகிய நமக்கும், அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமா, அப்ப நமக்கு அவருடைய கிருபை இருக்கு. அவருடைய நீதி நம்ம கூடவும் நம்மளோட பிள்ளைகளோடும் கூட அனாதையா என்றென்றைக்கும் அது மாறாமல் மறையாமல் அவருடைய நீதி நமக்குள்ளாயும் பிள்ளைகளுக்குள்ளாயும் இருக்கும்படியாக தேவன் வைக்கிறார். அதே போல சங்கீதம் 17:5 சொல்லுது, நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். ஒரு நாளும் உறங்க போய் ஒவ்வொருவரும் மறுநாள் நம்ம கண் விழித்து பார்ப்பதே கர்த்தருடைய கிருபை இல்லையா? நேற்று இருந்தவங்க இந்த உலகத்துல இன்று இந்த பூமியை காணாதபடி எவ்வளவு பேர் மரித்து இருக்கலாம். ஆனா தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறதுனாலதான் அவருடைய முகத்தை தரிசிக்க விழிக்கும் போது உமது சாயல்ல திருப்தியாவேன்னு எப்படி தாவீது சொல்றாரோ, அது போல காலை தோறும் தேவனுடைய சாயல்ல திருப்தி அடைகிறவர்களாய், அவரை முகமுகமாய் காண்கிறவர்களாய் நாமும் காணப்படணும். சங்கீதம் 23:4 சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாதி பலவீனம் கட்டுகள் பாடுகள், எத்தனையோ மரண கண்ணிகள்ல சிக்குண்டு பொல்லாப்பின் கிரியைகள்ல மாட்டிக்கொண்டவங்க அநேகர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கும்போது அந்த மரண இருளை குறித்த பயம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவரது கோலும் தடியும் நம்மை தேற்றும். எப்படி மோசே கையில ஒரு கோல் இருந்தது, அது ஒரு சாதாரண கோல் தான், அதுக்கு அங்க வல்லமை இல்லை. தேவனுடைய கரம் அந்த கோல்ல செயல்பட்டது. கர்த்தருடைய ஓங்கிய புயம் பலத்த கரம் மோசேவோடு இருந்து அந்த கோல்ல தேவன் வல்லமை கடந்து வந்தது. அதே போல எலியா தீர்க்கதரிசி கூட கையில ஒரு தடியை பிடித்து கொண்டுதான் அவர் ஓடினார் இல்லையா? ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக அவர் ஓடினார். அப்ப அங்கேயும் தேவ பலம், அந்த தடிகள் மூலமாய் தேவனுடைய பலம் அவரோடு கூட கடந்து போனது. ஒரு நாள் ஆகாரத்தை புசித்து அவர் 40 நாள் ஒரே பர்வதத்தை நோக்கி ஓடுவதற்கு தேவன் பலத்தை கொடுத்தார் இல்லையா? அவர் மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் அன்னைக்கு எலியாவும் ஓடினார் இல்லையா? எசபேலுடைய வார்த்தைக்கு அவர் பயந்து அங்க ஓடினாரு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள. அப்போ தேவனுடைய வலைக்கோள் தடி எப்படி அன்னைக்கு மோசேவோடு தாவீதோடு எலியாவோடு இருந்து ஆற்றி தேற்றினதோ, இன்றைக்கு நம்மையும் தேவன் தேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த 23வது சங்கீதத்தை நாம் தினமும் கூட அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். தேவ பலன் நமக்கு கூட தருவார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்துல பார்க்கும்போது இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
பாருங்க, அவர் ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், அவர் தான் ஜீவன், நமக்குள்ளாக அவர் தான் கர்த்தரே ஆவியானவராய் நமக்குள்ள வாசம் பண்றாருல, அவர் தான் நமக்கு ஜீவனா இருக்கார். சாவு நமக்கு ஆதாயம் அப்படின்னு தான் அவர் சொன்னது போல நாம சொல்லணும். ஏன்னா இந்த சரீரத்துல நாம பிழைக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறிவேன். நாம சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். அப்போ நம்ம சரீரம் பிழைத்திருக்கும்படியாக தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்கோம் இல்லையா? அது என்னதென்று நாம அறிந்து கொள்ளுகிறோம். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்போ இந்த தேகத்தை விட்டு இந்த ஜீவன் எப்ப ஒன்னாலும் பிரியலாம், ஆனா அது எங்க போய் சேர போகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியும் இல்லையா? அப்ப நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னா கிறிஸ்துவை தரித்தவர்களாய், கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நமக்கு ஆதாயம் என்று ஓடுகிறவர்களாய் பவுலை போல நாம் காணப்பட்டா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். தேவனை நாம் பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கும் போது நன்மை கிருபை நம்மை தொடரும். நாம கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமேன்.